தூத்துக்குடியில் மக்கள் நல கூட்டணி சார்பில் நடைபெற்று வரும் பரப்புரை கூட்டத்தில் அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். வேதனையோடு பேசுகிறேன் நண்பர் EVKS இளங்கோவன் அவர்களே, இன்று சத்தியமூர்த்தி பவனத்தில் நீங்கள் ஒன்றை சொல்லி இருக்கிறீர்கள். இந்த கூட்டணி யாருக்கோ மறைமுகமாக ஆதரவு கொடுப்பதற்கான கூட்டணி என்று நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். நாங்களா அப்படிப்பட்ட ஈனத்தனமான வேலையை சொல்கிறவர்கள்? திருமாவளவன் அந்த ஈனத்தனமான வேலையை செய்கிறவன்? வைகோவா அந்த கேவலமான பிழைப்பு நடத்துகிறவன்? ராமகிருஷ்ணனா அந்த கொடுமையை செய்கிறவர்? முத்தரசனா செய்கிறவர்? நீங்கள் யோசித்து பேச வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராஜா உங்களை தாக்குவோம் என்று ஒரு வார்த்தை சொன்னதற்காக நாகப்பட்டினம் அவரை திணறி நாவை அடக்கி பேசு, எச்சரிக்கவை, பெரியார் குடும்பத்து பிள்ளை என்று பேசியவன் நான். நீங்கள் என்ன பேசினீர்கள் என்று கூட எனக்கு தெரியாது. ஜெயலலிதாவையும் நரேந்திர மோடியையும் இணைத்து பேசுகிற பொழுது அது தரம் தாழ்ந்த நாகரீகம் இல்லாத சொல்லாடல் என்று எனக்கு தெரியாது. நான் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன். உங்கள் உருவ பொம்மையை தெரு தெருவாக போட்டு கொளுத்தினார்கள். உங்களை உயிரோடு கொளுத்த வேண்டும் என்று அதிமுக MP ஒருவர் பேசினார். அதை திரும்ப திரும்ப தொலைக்காட்சியிலே காட்டினார்கள். EVKS இளங்கோவை வீட்டை தாக்க அதிமுக குண்டர் கூட்டம் செல்லுகிறது என்று நான் அறிந்தேன். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் எனக்கு தெரியாது. அடுத்த 2வது நிமிடம் என் காரில் நானும் என் தோழர்கள் 10 பேரும் 2 கார்களில் நாங்கள் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் நாங்கள் எதிர்கொள்வது போலீஸை அழைக்க மாட்டோம் என்று நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். மனிதாபிமானம் தான் காரணம். அதே பிஜேபி அலுவலகம் ஒருமுறை தாக்கப்பட்டது திமுகவினரால் ராத்திரி 12 மணிக்கு. நான் பிஜேபியை கடுமையாக விமர்சிப்பேன். அப்பொழுது கூட்டணி கிடையாது. அப்பொழுது திமுக ஆளுங்கட்சி. பிஜேபி தலைவர்கள் யாருமே சென்னையிலே கிடையாது, டெல்லியிலே நாதியற்று கிடக்கிறது. அந்த அலுவலகம் இப்பொழுது தீயிட்டு கொளுத்த போகிறார்கள் என்றார்கள். 100 பேரை அழைத்துக் கொண்டு வந்தேன். இங்கே இன்றைக்கு கேட்கிறேன், நீங்கள் அதிகமாக இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லவில்லை. நீங்கள் ஜெயலலிதாவையும் நரேந்திர மோடியையும் இணைத்து பேசுகிற போது அது தரம் குறைந்த பேச்சு என்று பின்னர் அறிந்த போது நானே வருத்தப்பட்டேன். ஆனால் ஒரு இயக்கத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேர்ந்து கொள்ளுங்கள். ராகுல் காந்தி இங்கே கொண்டு வந்து கவுன்சிலர் ஆக்குங்கள், அல்லது மந்திரி ஆக்குங்கள், அல்லது முதலமைச்சர் ஆக்குங்கள். இதையெல்லாம் உங்களை தவிர வேறு எவனும் உணர முடியாது. இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் தந்தையார் சொல்லின் செல்வர் இதே போல ஒருவர் பேசியதற்கு சொன்ன உதாரணத்தை நான் சொல்லாமல் இப்படி சொன்னவர் சொல்லின் செல்வர் சம்பத் என்று சொன்னால் பிறகு நீங்கள் எதுவுமே பேச முடியாமல் போய்விடும். நான் இன்னைக்கு சொல்ல விரும்பவில்லை. இனி ஒரு முறை பேசினால் நான் உங்கள் தந்தையார் எதை சொன்னாரோ அதை சொல்லி உங்கள் மீது சவுக்கு வீசுவேன். நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் ஜெயலலிதாவை கொலைகாரி என்று சொல்லி இருக்கிறோம். கலைஞருக்கு என்ற துணிச்சல் கிடையாது. ஸ்டாலினுக்கு என்ற துணிச்சல் தொடை நடுங்கி நீ சட்டமன்றத்தில் ஒரு நாளாவது ஜெயலலிதாவை எதிர்த்து நின்று ஒரு கேள்வி கேட்டதுண்டா? உங்கள் தந்தையார் துணிச்சல்காரர், பயப்பட மாட்டார். ஆபத்து வருகிறது என்றால் முதல் நாளாக வருவார். எனக்கு தெரியும், 30 வருஷம் கூட இருந்தவன். இடைத்தேர்தல் மயிலாடுதுறையிலே, உப்பிரியாபுரத்திலே, அண்ணா நகரிலே மயிலாடுதுறை பொறுப்பு அண்ணன் கோசிமணிக்கும் எனக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோடு கூட்டு திருச்சியிலே புறப்படுகிறார் கலைஞர். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு பெரிய பதவியில் இருக்கிறார் அந்த சகோதரர். வந்து உப்பிரியாபுரத்திலே அதிமுகவினர் தாக்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா அந்த வழியாக டூர் போகிறாராம், நாம் அங்கே போக வேண்டாம் என்று சொன்னார். கலைஞருடனே மேலும் கீழும் பார்த்து விட்டு, நீ என்னையா முக்குளத்தோர மீசையை போய் எடுத்துட்டு போயா படாங்க அப்படின்னா, நான் பேரை சொல்ல விரும்பல. அண்ணன் அன்பிலும் நானும் தான் கூட போனோம்.
போற ஊர்ல எல்லாம் சுத்தி வளைச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி அதிமுக கொடியை காட்டி கருணாநிதி ஒழிக கருணாநிதி ஒழிகன்னு அவர் வேன்ல பேச போறாரு. கொடியை இப்படி நீட்டிக்கிட்டு கத்துறாங்க. 2 ஊர் ஆச்சு, தாங்க முடியல. 2வது ஊர்ல நானும் அன்பிலும் வேன்ல மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டோம். அவர் பேசுறாருல, மேல ஏறி டாப்ல உட்கார்ந்துக்கிட்டோம். என்ன அன்பில், உனக்கு இங்க ஆள் கிடையாதாண்டா அப்படி சொல்லிட்டீங்க. அவரை மடிஞ்சு கட்டிக்கிட்டு வயிற்று மடிச்சு கட்டிட்டு செலமம் சுத்துற ஆளுதான். மண்ணை மாதிரி 100 பேர் அடிச்சு தூக்கி வச்சுவாரு பாருங்க. மண்ணை டிவியில வந்து அதிமுக காரங்க தாக்க வந்தப்ப மண்ணை தான் அடிச்சு தூக்கி எரிஞ்சாரு. உடலிலும் வறுமை, உள்ளத்திலும் வறுமை, திராவிட இயக்க கொள்கையிலும் வறுமை, பெரியார் கொள்கையிலே ஊறி வளர்ந்தவர் அண்ணன் மண்ணை நாராயணசாமி. அதற்கு அடுத்த ஊருக்கு போனோம். என் தொற்றமடை தம்பிமார்கள், தன்னவன் ஆபத்துதவிகளை போன்றவர்கள், ஒழுக்கமானவர்கள், உயிரையும் கொடுப்பார்கள். என்னோடு 25 வருஷமாக இருக்கிற தம்பிமார்கள், இன்றைக்கு அவர்கள் வீட்டு பிள்ளைகளும் என்னோடு இருக்கிறார்கள். அடுத்த ஊர் போச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அந்த கொடி பிடிச்சு கருணாநிதி ஒளி என்ன அவன் எல்லாம் கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க கலைஞர் வாழ்க. அப்ப என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை. சண்முகநாதன் சொன்னாரு, என்ன சார் உங்க மின்னல் வீரர்கள் மாதிரி அடிக்கிறாங்க.